சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன கறியம்மா? திரட்டு அப்படியே போட்டு நான் வந்து இப்போ கேரட் சம்பல் நான் செய்தாச்சு. ஆமாம் கொஞ்சம் வேறுங்க. ஹாய் காய்வாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன். ஓகே, இன்றைய தினம் வந்து கொஞ்சம் நாங்கள் கதைக்கே தெரியும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி கிடக்கு. நம்ம என்ன பிடிக்க பிற 4 மணிக்கு ஓடி ஓகே. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் என்று நாங்கள் நேற்றைய வீடியோவில் ஒரு இதன் தம்முனி ஒன்று வச்சிருப்போம். ஆனால் உண்மையாக வந்து இன்றைக்கு தான் அந்த சமையல் வந்து நடக்குது. நம்ம அதாவது இன்றைக்கு ஒரு 11 மணி போல் வந்து சாப்பாடு கொடுக்கணும். 100 பார்சல் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அது புனிதநகருக்கு ஸ்கூலுக்கு வந்து நேசரிக்கு வந்து கொடுக்கணும். அதே சமயம் வந்து அங்கே வந்து 35 பிள்ளைகளுக்கிட்ட தான் படிக்கணும். மற்ற வந்து ஊர் மக்கள் அவங்க வந்து அரைமந்தான் அவங்களுக்குமே வந்து கொடுக்கலாம்னு நாங்கள் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்போமே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சமையலும் வந்து என்னென்னு சொல்கிறார், பார்சல் கட்டுற அளவுக்கு வந்துட்டு நம்ம அவ்வளோத்துக்கு வந்து ஃபுல்லாகிட்டுது. ஓகே, அதைத்தான் வந்து நாங்கள் என்ன மாதிரி சமையல் எப்படி என்னென்ன கறியல் அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் காட்டப்போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு பாட்டோட ஆரம்பிப்பேன். இந்த விடியப்பறம் சரியா கொஞ்சம் இந்த பாட்டோட நல்ல கலகலப்பாக இருப்போம். சரியா? சிரிக்கோளமா? நானே விட்டால் அது நடந்து சரியா? ஓகே, அப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாரீங்க மறக்காம பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு என்னென்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் சூற வந்து காட்டுங்க. நாங்கள் சொன்னதுக்கு பாச கட்டுறது தண்ணி ஊற்றி கழுவினா தண்ணியாக இருக்கு. நல்ல பதத்துக்கு எடுத்துட்டாம்மா. நாங்கள் உண்மையை வச்சு தான் எடுத்தோம் நாங்கள். சரி நல்லா கொட்டுவேன் விட்டா என்ன உதிர்ந்து வருதுண்டா அவ்வளோ பதம். இது காட்டுங்க இதுக்கு அதுதான் இவ்வளோத்தையும் போட அப்படியும் பிடிக்கும் போல இருக்குண்ணா. அடிக்கொள்ள எடுங்க அப்படின்னா மேலாட இந்த சோறும் மேல் சோறும் வரும் அடிச்சோறும் வரும். சரி எப்படியோ போடுங்க. மற்றது பார்த்தீங்கன்னா கறியலையும் காட்டுவோம் என்ன அப்படி கொண்டு வாங்குவோம். சரி ஓகே, பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன கறியம்மா? திரட்டு அப்படியே போட்டோம். இங்கே பொறிச்சு எல்லாம் தாளிச்சுக்கிறாங்க. இன்னும் வடிவாக இருக்குண்ணா கறி. ஓகே, மற்றது பார்த்தீங்கன்னா பருப்புவா அதுக்கும் வந்து பொறிச்சு தாளிச்சுக்கிறாரு. அதே மிஸ் பண்ணி விடுவோம். சரியோ? ஓ, மற்றது பார்த்தீங்கன்னா அப்பளம் மிளகாய். இது அப்பளம், இது வந்து மிளகாய் கடிச்சு காட்டணும். சரி ஓகே, மற்றது பார்த்தீங்கன்னா அந்த கறி காட்டுனாங்களா? இல்லை அதே வந்து காட்டுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் கறி என்னென்னு தூள் போடையில் கொதிச்சு கொண்டு இருக்கு. விரவு வந்து வடி அரியாதாமே. சரி ஓகே, இதே நாங்கள் வந்து தூள் எல்லாம் போட்டோன்னே பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேரட் சம்பல் எல்லாம் செய்தாச்சு நம்ம என்ன. இங்கே வருங்க. மற்ற வந்து எல்லாம் பருப்பு எல்லாம் முதல்ல காட்டினாங்களான்னு. அம்மா என்ன செய்கிறீங்க நீங்கள்? அம்மா இங்கே பாருங்க எப்படி இருக்கு சமையல். சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட இல்லையா? என்னங்க ரச்சிக்கறியா வேணும்? சரி ஓகே. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆமாம், சாப்பாடு கொடுக்கக்கூடாது சரிதானே? 100 பார்சல். ஏன்னா 100 பார்சல் வந்த அப்புறம் தான் உனக்கு வருதோ. 101 வந்தால் தரலாமா? அங்கே வருவீங்களே, ஏன் மாறீங்க? சரி ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு. நம்ம அந்த மாதிரி கத்திரிக்காய் கறியை காட்டுங்க. நாங்கள் காட்ட முடிஞ்சு இப்படி மறந்துட்டோம். இங்கே வரும் இப்படி வேற லெவலில் இருக்குண்ணா. சட்டமாக இருக்குது நம்ம கறி எல்லாமே நல்லா பிட்டெல்லாம் நல்லா வேற லெவலில் இருக்குது.
சரி ஓகே நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்சல் கட்டைக்க பார்ப்போமே நம்ம பார்சல் கட்டை வந்து நாங்கள் பார்சல் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கீர்த்தனகா அம்மா அதெல்லாம் கட்டி கொண்டிருந்தவா, அம்மா வந்து சாப்பாடு போட்டு கொண்டிருந்தவா, சித்தி வந்து சாப்பாடு வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தவா ஷாப்பிங் கட்டி கொண்டிருந்தவா. ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாப்பாடு பார்சல். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 35 பார்சல் கிட்ட சின்ன பிள்ளைகளுக்கு, மற்ற பட்டிகை வந்து பெரிய ஆளுக்கு வந்து இங்கால பக்கமாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஓகே பெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அடக்குவோம் வேண்டாம் வேணும். அடுத்தது தான் அவன் சின்ன பிள்ளைகளுக்கு மேலே வச்சு எடுத்து கொடுக்கலாம். பட்டன் இல்லை 2 பட்டி தானே, 2 பட்டிக்காக வைக்கணும். நாங்கள் இப்போ தான் போய் டவுனுக்கு போய் பொட்டியெல்லாம் வாங்கி கொண்டு வந்தோம். எண்ணி எடுக்குங்க 6 7 8 9 10 11 கவுதம் கேட்க மாட்டீங்களே 12 22 பார்சல் கிட்ட இருக்குது. இனிமே வந்து நிறைய கட்டணுமே நம்ம. மற்றது பாத்தீங்கன்னா இது பெரியாக்களுக்கு பார்சல் வந்து பெரியாக்களுக்கு இருக்குது. ஓகே நாங்கள் தொடர்ந்து வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து கட்டினா பிறகு வீடியோ வந்து தொடருவோமே. வேற என்ன சொல்ல போறீங்களே? வேற என்ன சொல்ல இல்லையா? சரி ஓகே நாங்கள் எல்லாம் ஃபுல்லா கட்டினோம். வினோஸ் என்ன செய்தோம் கடைசி கட்டம் வந்துட்டு போல இருக்கிறேன். சி ஏன் அப்படி போய் சொல்றேடாப்பா. ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பார்சலை வந்து எடுத்துல போடும். இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறப்பியாச்சு. நான் பார்சல் ஃபுல்லாக பெரிய பட்டிக்கு வந்து இறப்பியாச்சு. மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்ன பிள்ளைகளுக்கு தானே மீன்ஸ் எடுத்து போடும். நான் அடிக்கிற மாதிரி அடுக்கு ஒரு மாதிரி கட்டி போட்டு எல்லாம் தந்துட்டாங்க. என்ன நாங்கள் கடைசியாக வந்து நம்ம விளக்கிட போகிறோமே. நான் வேணும் சார் நீங்களும் மேலே போகிறீங்களே. ஓகே உண்மையில் அப்போ அந்த அண்ணாக்களுக்கு என்ன சொல்ல வரீங்களா? அந்த அம்மாவுக்கு வினுசு இப்படி செய்கிற அம்மாவுக்கு என்னத்துக்கா நன்றி சொல்கிறீங்க சொல்லுவாங்க. அவனோட ஆத்மாவும் சாந்தி அடைய இறைவனை வேண்டு கொள்கிறோம். என்ன அடுத்து போடுங்க மற்றது அங்கடக்கு அங்கெல்லாம் நிறைய கிடக்குடா சார். காணாத குயிக் இல்லை நீ தான். ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தான் வரும். என்ன இன்றைய தினம் வந்து சாப்பாடு கொடுக்குற வீடியோ வரும். அதே சமயம் வந்து இந்த வீடியோ நாளைக்கு வரும். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்து அம்மாக்கள் மேலே முடிச்சு விடுவோமே. நான்